வைத்தியநாதன் சார், என்ன சார் இதாச்சுங்க? அரிப்பு எடுத்தா இப்படி நடு ரோட்ல கார் நிறுத்தி முதுகு சொரிகிறதா? அட கார் நின்னு போச்சியா? ஏன் பெட்ரோல் போடலன்னா ஓட மாட்டேங்குது. பின்ன தண்ணியிலே ஓடும். தெரியாம கேக்குறேன், காரில் எத்தனை ஆளா கூத்துறீங்க பெட்ரோல்? ஆளாக்கிழமை கொடுக்குறான், லிட்டர்ல தான் போட்டேன். நேத்து 7.30 கொடுத்து 2 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கேன். 2 லிட்டர் போட்டு ஒரு 30 கிலோ கூட ஓடலன்னா அப்புறம் என்ன கார் சார் இது? அதான் ஏன் சார் ஒண்ணு பண்ணலாமா? பேசாம வித்துடலாமே. வித்துலாமா? சரி, வித்தா எவ்வளவு கிடைக்கும்? பணமா வேணுமா பேரிச்சம்பழமா வேணுமா? எப்படி வசதி? விக்டர், நீ எல்லாம் ஒரு மெக்கானிக், கிண்டல் பண்ணாம ஒழுங்கா பதில் சொல்லுப்பா. வித்தா ஒரு 1000 ரூபாய்க்கு விற்கலாம். என்னது? 4 டயரும் புதுசு 4 மாசத்துக்கு முன்னால தான் போட்டிருக்கேன். அதுக்காகத்தான் 800 ரூபாய் போட்டிருக்கேன். அப்படின்னா இன்ஜினுக்கும் பாடிக்கு 200 ரூபா தானே? பெரிய கிளியோபாட்ரா பாடி, லட்சமா கொட்டுறதுக்கு. டேய் பையா, இங்க வாடா. ஐயா கிட்ட பணத்தை வாங்கிட்டு பக்கத்து பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் கொண்டு வந்து ஊத்து. 2 லிட்டர் போதாதா? அடுத்த லைட் போஸ்ட்லயே போய் வண்டி நிக்கும். கொடுங்க, அதுக்குள்ள நம்மளும் கொஞ்சம் பெட்ரோல் ஊத்திக்கலாம். அது என்ன பெட்ரோல்? காபி சாப்பிடலான்னு. சார், என்னப்பா ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சா? இல்ல சார், கிளட்ச் கேபிள் ஏதோ மிஸ்டேக். முதலாளி தான் வரணும். முதலாளி எப்போ வருவாரு? நினைச்ச உடனே வந்து நிக்கிற முதலாளி நான் தான். அட, உங்க ஸ்கூட்டர் என்ன ரிப்பேரா? என்னடா கிளட்ச் கேபிள் ஏதோ தகராறு முதலாளி. அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல ஐயாவுக்கு ஒரு சிங்கிள் டீ கொண்டா. ஓடுறா விக்டர், டீ இருக்கட்டும், முதல்ல ஸ்கூட்டர் கொஞ்சம் பாத்துறேன். நான் அதை பாக்குறேன், நீங்க எதை பாக்குறீங்க? போட்டோ. ஆனா பொண்ணா? பொண்ணு நினைச்சேன். வயசு 10 18? சுமார் 20 இருக்கும். அது என்னங்க சுமாரு? நான் பார்க்கலாமா? நீ வேணா பாரு. வாணி இவ்வளவு உனக்கு தெரியுமா? அப்பா தெரியும். ஆமா, இந்த பொண்ணு உங்களுக்கு எங்க கிடைச்சா? வர்ற வழியில ஒரு ஹேண்ட் பேக் கிடைச்சது. அதை திறந்தா அதுக்குள்ள இவ இருந்தா. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மாலை எங்கேயுமா சுத்திட்டு இருக்கிறா. நான் ஸ்கூட்டரை பாக்குறேன், என்ன விடுங்க. இத்த புடிங்க. வாசு சார், கொஞ்சம் இப்படி வாங்க. வாடகைக்கு ஒரு போர்ஷன் வேணும்னு சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா, கிடைச்சத. கிடைச்ச மாதிரி தான். மாடியில ஒரு ஹால், ஒரு ரூம் பேசி முடிச்சிருக்கேன். நாளைக்கு நம்ம அங்க போறோம். ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல இப்ப சொன்ன தேங்க்ஸ் கேன்சல் பண்ணுங்க. பண்ணுங்க. சரி, கேன்சல். இந்த தேங்க்ஸ் நாளைக்கு சொல்லுங்க. இதாங்க வீடு. இதான் நிக்கிற டப்பா காரு. மேல பூட்டி இருக்கேன். அதான் உங்க போர்ஷன். பூஜை. வாசு சார், இந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு திடீர்னு ஷாக் அடிக்கும். துள்ளி குதிக்க கூடாது, கண்ட்ரோல் பண்ணிக்கணும். என்ன அடிச்சிருக்கா? என்னப்பா இது? இந்த வீட்டுல கண்ட இடத்துல உயர போட்டு வச்சிருப்பாங்க. மெக்கானிக் அங்கிள். ஆமா, நான் தான். அப்பா பூஜையில இருக்காரு, வாங்க. நினைக்காதீங்க, பூஜை நடக்குதுன்னு காட்டுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. இவர்தான் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் வாசு. பாடி போர்ஷன் காலி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்காக தான் கொட்டி வந்தேன். ஒரு போட்டோ காமிச்சேன். அந்த போட்டோ இங்க. ஐயோ, என்னங்க நான் என்ன பண்றேன்? எதையாவது சொல்லி எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ணி தரேன். ஓ, அது இல்லப்பா, நேத்து பர்சுக்குள்ள ஒரு போட்டோ காமிச்சேன். அந்த போட்டோ பதறாதீங்க. மாடிக்கு போய் போர்ஷன் பார்த்து வந்துடும். அதெல்லாம் பார்த்தாச்சுங்க. ஆஹா, வெளிப்பார்வே என்ன அட்ராக்டிவா இருக்கு இங்க. அவங்க 2 பேரும் காசு கொண்டு கொடுமா? வாணி வாணி ஒண்ணு இல்லம்மா, வாணி மேல போர்ஷன்ல பாத்துட்டு வந்துடலான்னு என்ன கூப்பிடுறாரு. வாடகை 250 ரூபா. 650. ஐ எம் ரெடி. ஐயோ, 250. சார் எங்க வேலை பாக்குறாரு? ஹோட்டல்ல வேலை பாக்குறேன். சப்ளைராவா இல்ல சரக்கு மாஸ்டராவா? அதுல பாப்பா. தப்பு வசந்தி, இவரு ஹோட்டல் சாணக்கியால அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. வசந்தி, மாடி கேஷ்மே உங்களுக்கு போர்ஷனை காட்டேம்மா. ஸ்கூலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க, சாவி கொண்டு வரேன். எழுந்துருங்க. மேலதாங்க பாக்கணும், அங்க சைட்ல. காஃபி வரலையே. காப்பியா? அதான் வந்துருச்சே. தேங்க்யூங்க. அலையாதீங்க, முதல்ல காப்பி முழுங்குங்க. சீக்கிரம் வாங்க. அப்புறம் நாங்க மேல போய் பார்த்துட்டு வந்துடுறோம். சரி, போயிட்டு வாங்க. 15 இருப்பிறப்பா. என்னம்மா இது? வண்டி நிக்குது, நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அவரு படுத்துட்டு இருக்காரு. எங்க? கார் கடியில. எவ்வளவு நேரமா? அரை மணி நேரம் ஆச்சு. தூங்கி இருப்பாரோ? நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். விக்டர், முடிஞ்சு அவரை தட்டி எழுப்ப. தட்டி எழுந்திருக்கலன்னா? அடிப்பா, வெயில்ல ரொம்ப நேரமா வெந்துகிட்டு இருக்க. கொஞ்சம் இருங்கம்மா, அத வரேன்.
இந்த ஆளு எந்த பிராந்தியத்துல படுத்திருக்காரோ இது இருக்கார. என்னங்க என்னங்க அம்மா வெயில காயறாங்க, நீங்க என்ன அப்படி? ஐயோ என் கை எங்கேயோ எக்கச்சக்கமா மாட்டிக்கிச்சுப்பா. காயறாங்க காரை ஓட்டினா இப்படித்தாங்க. கையை எடுக்க முடியலையே. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? காரை விட்டு கை எடுக்கணும் இல்ல கையை விட்டு கார் எடுக்கணும்? அப்படியே இருங்க, நான் மெல்ல மேலுக்கிறேன். மெல்ல மெல்ல. கத்தாதீங்க, அப்படியே இருங்க. இடம் இல்லையாப்பா. அப்போ ரிவர்ஸ்ல எடுங்க. பாடா வந்தாச்சுப்பா. விஷாலம். விட்டர், யார் இவரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு? ஏம்மா இவரை தெரியல, இவருதாம்மா உங்க வீட்டுக்காரரு. ஆஹா, நான் நம்ப மாட்டேன். அவர் கொஞ்சம் சுமாரா இருப்பார். ஏங்க உங்களுக்கு ஏதாவது மச்சம் இருக்கா? காமிச்சு நிரூபிங்களே. சும்மாரியா நீ? என் குரலை கூட உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? நீங்களா? ஏங்க இப்படி அடையாளமே தெரியாம போயிட்டீங்க? கார் ரிப்பேர் பண்ண போனேன், மாறி போயிட்டேன். இப்ப உடனடியா இந்த காரை என் ஷெட் வரைக்கும் நகர்த்தி ஆனமே. தள்ளிக்கிட்டு தான் போகணும். ஏங்க உங்ககிட்ட கயிறு இருக்கா? கயிறெல்லாம் இருக்கு. நிறுத்துங்க. இந்த சந்தோஷமான நேரத்துல மிஸ்டர் வைத்தியநாதன் சாருக்கு கொஞ்சம் தான், ரொம்ப கொஞ்சமான துயரமான ஒரு செய்தி சொல்ல போறேன். சார், உங்க கார் ரிப்பேர் ஆகாது சார். நான் ஒத்துக்க மாட்டேன். நாளை காலையில 6 மணி கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி கார் வந்து சேரணும். முடியாது சார். முடியாதுன்னு இப்ப சொன்னா எப்படி? அப்பவே சொல்லிருக்கணும். சொன்னே முடியாதுன்னு. அப்பயே 5 நாள காரை கராஜ் வச்சுக்கிட்டு இருக்க. நாளை கிளை காலை வரணும் எப்படி? அது காரே இல்ல சார். என்னப்பா விக்டர், இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? பேச்சுல சுத்தம் வேணும். பேச்சுல சுத்தம் வேணும். அது எப்பவுமே சுத்தம் தாங்க. அதுக்காக தினமும் சோப் போட்டா கழுவ முடியும். ஏன் விக்டர், 4 ஆளுங்களை வச்சு வேலை பார்த்தா முடியாமல போயிடும். சார், கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி ஒண்ணு சேர்த்து ஒரு கார் பண்ணி தாங்குறாரு சார் அவரு. நீங்க நம்ப மாட்டீங்க சார், அதை பிரிச்சு ஒண்ணு சேர்த்தா ஒரு ஷேப்பே வர மாட்டேங்குதுங்க. ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னே தெரியல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி பூரா நான் உங்க கூடவே இருக்கேன். ஆளுங்களை வச்சு வேலை பார்த்து எப்படியாவது காரை ரெடி பண்ணுவோம் ப்ளீஸ். நீங்க நம்ப மாட்டீங்க, ஏதோ ஒரு எண்ணெட்டுக்கு 4 டயரை மாட்டி விட்டுட்டு காருன்றாரு சார். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்குதுங்க. நீங்க வேணா வந்து பாருங்க. ஏமாந்தா ஏழமே விட்டுருவோம் போல இருக்கு. வேண்டாம், கையிலேயே வச்சுக்கிட்டு உண்டா குடுறா. முதலாளி, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. ஆயிட்டு இருக்குன்னு சொல்றா. ஆயிட்டு இருக்குன்னு சொல்றா. ஆயிட்டு இருக்குதா? ஸ்க்ரூ டிரைவர் ஏண்டா விக்கிறியா? கொஞ்ச நாள் ஆனா ஒன்னே வித்துருவான் அந்த பையன். ஒரே குத்து. முதலாளி, ஓனர் நேர்ல வருவான்னு கேக்குறாரு. நேர்லியா? வேண்டாம், எதுக்கும் பொடிநடையா நடந்து கல்யாணத்துக்கே போயிட சொல்லு. இப்பவே நடக்க ஆரம்பிக்க சொல்லு. அப்பதான் சரியா இருக்கும். போயேண்டா. என்னங்க கழுத்து மாட்டிக்கிச்சு, எடுத்து விடுங்க. அங்கதான் வலிக்குதுங்க, சீரிங்க வெளியே எடுத்து விடுங்க. என்னப்பா நீ? ஐயோ, என்னங்க மணி 4 ஆச்சு. இந்த வேளையில எங்க புறப்பட்டீங்க? விஷ்ணு கராஜுக்கு போன் பண்ணி கார் என்ன நிலைமையில இருக்குன்னு பாக்குறேன். இந்த நேரத்துல நீங்க ஒண்ணும் போக வேண்டாம், பேசாம இருங்க. போன் பண்ணி நானே கேக்குறேன். முதலாளி, போன்ல அம்மா கூப்பிடுறாங்க. ஏங்க குதிரை வண்டி இதை விட வேகமா ஓடாதுங்களா? கடவுள் தாங்க காப்பாத்தணும். ஆமா கடவுள் தான் காப்பாத்தணும். ஆமா கடவுள் தான் காப்பாத்தணும். போன மூடுறா. இதையுமா போன்ல சொல்றியா? சார், நீங்க தான் காப்பாத்தணும். அம்மா கார் ரெடி ஆயிடுச்சு. ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்க. டயர் இல்ல, ட்ரையல் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. அதாவது ஓட்டி பாக்குறாங்கன்னு சொல்லுங்க. அதாயா சொல்றேன். பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு வாசல்ல ரெடியா இருங்க. 6 மணிக்குள்ள கார் அங்க வந்து நிக்கும். அப்பா, கார் வந்தாச்சு. அடடே, கார் வந்தாச்சு. விசாலம், சீக்கிரமா போலாம். பாத்தீங்களா, சொன்ன டயத்துக்கு கரெக்டா வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். இது பாருங்க, என் பல்லு உடைஞ்சாலும் உடையுமே தவிர சொல்லு மாத்திரம் உடையாதுங்க. தமிழ் சினிமா பார்த்துட்டு தத்துவம் பேசுறாரு மெக்கானிக் வாசு. இல்லனா இந்த கார் கண்டிப்பா ரிப்பேர் இருக்காது. அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க என்ன ரொம்ப பாராட்டுறீங்க, அதாவது புகழ்றீங்க. ஐ மீன் ஏன் வேண்டாம், நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆறீங்க. முதல்ல போறவங்களை ஏத்துவோம். யாருங்க முதல்ல?
உனக்கு ரொம்ப சிரமம் கொடுத்தேன். இந்த காரோட முதல்ல புறப்படுங்க. பத்திரமா போங்கப்பா. போங்கன்னு சொல்லக்கூடாது வசந்தி, போயிட்டு வாங்கன்னு சொல்லணும். வாடி, வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. ராத்திரி 8 மணிக்குள்ள வந்துடுறோமா? வரேம்மா. பாய். பாய். பாப்பா, ஐயோ அப்படி சொன்னா அப்புறம் நீ ஏதாவது ஜோக் அடிச்சிருவ. ஆமா, எப்பமா வந்த? நீங்க ஹேண்டில் போட்டுட்டு இருந்தப்போ வந்தேன். அத பாக்கவா வந்த? இல்ல மாமா, சைக்கிள்ல காத்து இறங்கி போச்சு. அடிச்சா போச்சேட்ட பையா, சைக்கிள் காத்தடிப்பா பாத்தடிப்பா. அட ரொம்ப புதுசா இருக்க சைக்கிள், எப்பமா வாங்கின? போன மாசம் ஆண்டி வாங்கி கொடுத்தாங்க. ஆண்டி வாங்கி கொடுத்தாங்களா? இந்தா சைக்கிள் வந்துருச்சே, இந்தா ஏறி போ. நான் மாட்டேன். நீங்க ஹேண்டில் போட்டு காரை ஸ்டார்ட் பண்றத பார்த்துட்டு தான் போறேன். அது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. அதையும் தான் பாப்போமே. நீ ஸ்டார்ட் ஆகு, அது தானா ஸ்டார்ட் ஆயிடும். மாட்டேன். பாக்கணுங்கிற? பாக்கணுங்கிறேன். ரொம்ப அவசியமோ? அவசியம். அப்படித்தான்றியா? அப்படிதாங்கிறேன். அப்ப பாத்துட்டே போயிரு. அது எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏன் என் ஷெட்டுக்கு வருது இந்த ஐடம். நீங்க ஒதுங்குங்க, நான் போடுறேன். ஹேண்ட்ல உன்னால முடியுமா? இத புடிங்க. சைக்கிளியா? எவ்வளவு பெட்டு? பெட்டா? கைவசம் 10 ரூபா இருக்கு. அது அப்படியே புடிச்சிட்டு நில்லுங்க. சரி, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் வரேன். பொம்பளை புள்ள தொட்ட உள்ள ஸ்டார்ட் ஆவறிய, நீயுமா இப்படி ஏண்டா அலையற கருமம்? நீதான் ராங் சைடுல வந்த. டோன்ட் bluff. நீ கூப்பிட்டாலே நான் ராங் சைடுல வர மாட்டேன். நீதான் ராங் சைடுல வந்த. நீதான் அத பாத்துட்டே வரல. நீதான் ராங் சைடுல வந்த. நீதான் வந்த. என்னப்பா ஆக்சிடென்ட்டா? மேஜர் ஒண்ணு இல்லப்பா, மைனர் தான். நீ மைனர்ங்கிறது உன்னை பார்த்த உடனே தெரியுது, அதனால தானே ஆக்சிடென்ட். ஏப்பா அதுக்காக ஒரு சின்ன பொண்ணு மேல, அங்கிள். டீனேஜ் கேர்ள் மேல வந்து மோதுறதா? அந்த லக்கு எனக்கு இல்லப்பா, என் காருக்கு. ஷட் அப். பாருங்க அங்கிள், சைக்கிள். என்னது சைக்கிள் மாதிரியே தெரியல, எவனோ படுத்து ஆத்திரம் பண்ற மாதிரி இருக்கு. 2 இடத்துல பிண்டா இருக்க. என்னப்பா மைனர், இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஆஃப்டர் ஆல் சைக்கிள் தானே. ஆஃப்டர் ஆல் சைக்கிள். ஆஃப்டர் ஆல் சைக்கிளா? என்ன பண்ண போற? கார். ஆஃப்டர் ஆல் கார். ஆஃப்டர் ஆல் கார். ஆஃப்டர் ஆல் கார். மிஸ்டர், இன்னும் 2 நாளுக்குள்ள புது சைக்கிள் வாங்கி 571 10th Cross Street, ஜெயநகர். That is my address. எங்க வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தல, உன்னை சும்மா விட மாட்டேன். மெக்கானிக் அங்கிள், இவ அட்ரஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வரேன். வரேன். குட் ஃபிகர் வித் ஃபுல் ஆஃப் ஃபிகர். அத சொல்லு. பொண்ணு கொஞ்சம் அழகா எடுத்தா போதும், அவ அடிச்சாலும் உதைச்சாலும் அதையே பாக்கியம்னு நினைக்கிற வயசு. ஏப்பா வண்டி இப்படி பள்ளம் பண்ணிட்டு போயிட்டாலே, என் ஷெட் இங்கதான் இருக்குது. வண்டி உள்ள தள்ள நல்லா பண்ணி தந்துடுறேன். ரெண்டு விழுந்த காரை நான் மறுபடியும் யூஸ் பண்றது இல்லைங்க, வேற புது கார் தான். பெரிய இடமா? வண்டியில ஏறுங்க, இடத்த பாப்பீங்க. நான் ஏன் பார்க்கணும்? எங்க அப்பா கிட்ட சாட்சி சொல்லணும், இந்த ஆக்சிடென்ட் வந்தது ஏன் தப்பு இல்லைன்னு. நான் தான் ஆக்சிடென்ட் பார்க்கவே இல்லையே. பார்த்த மாதிரி சொல்லணும், அதுக்கு ஃபீஸ் உண்டு. ஃபீஸா? எவ்வளவு? 100. என்னங்க பெரிய இடம்ன்றீங்க, ஒரு 200 தள்ளுறது. ஓகே, 150. இல்லன்னா வேற ஆளு கிடைக்காமலா போயிடுவான். பையா சைக்கிள் எடுத்து உள்ள போடுறா. தம்பிகிட்ட நான் வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். தம்பி 150 ரூபா சாட்சி சொல்றேன். வண்டியில ஏறுங்க. நீங்க வண்டி ஓட்டினா நான் ஏற மாட்டேன், நானே வண்டி ஓட்டுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். விமல், யார் இவரு? ஹென்ரி ஃபோர்ட். நாளைங்க அது அவர் காரெல்லாம் உற்பத்தி பண்றவருங்க. அந்த காருக்கெல்லாம் அடிபட்டு வந்துச்சுன்னா ரிப்பேர் பாக்குற மெக்கானிக்குங்க. இந்த கார் கூட என் ஷெட்டுக்கு தான் வந்தாகணும். ஏன்? ஷட்டர் விழுந்திருக்கேன் அங்க கார்ல. விமல், என்னப்பா அது? என் மேல ஒண்ணும் தப்பு இல்லப்பா, நான் தான் 4 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நீ என்னத்துக்குமா பேசுற? எந்த எதுக்காக கூட்டிட்டு வந்த? எல்லாத்துக்கும் நான் தான் சாட்சி, நான் சொல்ல மாட்டேன். சரி சொல்லு. என்னங்க? ஒண்ணு இல்ல, இந்த தம்பி இல்லைங்க. ஏப்பா உங்க பேர் என்ன? விமல். விமல். ஐயோ விமலப்பா. என்னமோ ரூல்ஸ் பிரகாரம் தான் இந்த விமல் தம்பி காரை ஒழுங்கா ஓட்டிட்டு வந்துச்சுங்க. ரூல்ஸ் பிரகாரம் தான் காரு கூட தான் ரோடு மேலேயே வந்துச்சா?
எப்ப கரெக்ட் தானே? ரொம்ப கரெக்ட். திடீர்னு சைக்கிள் மேல ஒரு பொண்ணு. ஐயோ என்னாச்சு? பொண்ணு வந்தா என்னங்க ஆகும்? ஆக்சிடென்ட் தான் ஆகும். என்ன வளர்றீங்க? ஒழுங்கா வளரணுங்கிறதுக்காக தான் இந்த கார்ல சுமந்துட்டு வந்திருக்காரு. ஒண்ணு இல்லைங்க, உங்க பையன் வண்டியில ரைட்ல வந்தாருங்க, அந்த பொண்ணு லெஃப்ட்ல வந்துச்சுங்க. நான் தான் லெஃப்ட்ல வந்தேன். சரியா அந்த பொண்ணு தான் ரைட்ல வந்துச்சு. இப்ப என்ன குடி முழுகி போச்சு? உங்க பையன் வண்டி ஓட்டும் போது ரோட்டை பார்த்தாரோ, அந்த பொண்ணை பார்த்தாரோ, எங்க பார்த்தாரோ, எதை பார்த்தாரோ தெரியாதுங்க. டொமில் ஒரு ஆக்சிடென்ட்டுங்க அங்க. அப்புறம் நீங்க ஏன் கண்ணை முடிச்சு பாக்குற? பொண்ணு ஒரு பக்கம், சைக்கிள் ஒரு பக்கம். ஐயோ எந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணீங்க? சைக்கிளையா? பொண்டப்பா. அப்பா டிஞ்சர் போடுற அளவுக்கு கூட அந்த பொண்ணு உடம்புல ஒரு கேவலம் இல்ல. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து இல்ல, அந்த சைக்கிள் தான் நாசமா போச்சு. அந்த ஹேண்டில் பார் இல்லைங்க, அது பாட்டுக்கு இப்படி இப்படி வளைஞ்சு முடிச்சு போட்டுக்கிட்டு குய்யோ குய்யோன்னு ஒரே அழுக. ஏப்பா அந்த அழுகை நீ கேட்டே இல்ல? கேட்டேன். சிக்கு விழுந்திருக்க, எடுத்து விட. இப்போ உங்களுக்கு இன்னும் என்ன வேணுங்க? எனக்கு ஒண்ணு வேண்டாம்ப்பா. விமல், இந்த கார்ல டென்ட் எப்படி வந்தது சொல்லேன்ப்பா. இரம்பா விமலப்பா, அந்த பொண்ணு இத்தினூண்டு தான் இருக்கும், பெடல் சைஸ். ஆனா சைக்கிளையே தூக்கிட்டா, போட்டு மொத்த 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 மொத்தனால கார பைசல விட்டா. சரி இப்ப என்ன செய்யணும்? அப்பா புது கார், இம்போர்ட்டட் கார் இமீடியட்டா வேணும். இந்த காரு நேரம் என் ஷெட்டுக்கு ரிப்பேர் கரப்பணும். பேரம் பண்ணாம என் பில்ல செட்டில் பண்ணும். சரி, உனக்கு இம்போர்ட்டட் கார் வேணும் அவ்வளவுதானே? 2 நாள்லயே வேணும். என்ன சார் ரிப்பேர்? தெரிஞ்சா உடனே செய்ய மாட்டேனா? அடையா பேசாமறா, அதான் தேடுறதுல. தேடுங்க தேடுங்க. என்ன ஆச்சு? ஐயா விட்டா விட்டா விட்டா, அறிவு கட்ட புண்டா. ஹாய் விக்டர். சரியா பிடிச்சிக்க தெரியாது. அட விமல், என்னப்பா அது புதுசா மோட்டார் சைக்கிள்? ஆசைப்பட்டா வாங்கி கொடுத்தாரு. பட்டது பட்ட ஒரு ரயில், ஒரு கப்பல், ஒரு விமானம், இது மேல ஆசைப்படக்கூடாதா? உங்க அப்பா என்ன போச்சு? எங்க அப்பந்து போகாம பின்ன உங்க அப்பந்தா போகும். அதானே. விக்டர், உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஆமா, ஒரு விஷயம் தெரிஞ்சாகணுமே. என்ன? வசந்தி வீடு பூட்டி இருக்கேன். உனக்கு தெரியாதா? வெளியே பூட்டிக்கிட்டு அத்தனை பேரும் உள்ள இருக்காங்க. ஆ? என்ன பூட்டி இருக்குன்னா வெளியூர் போயிருக்காங்கன்னு புரியலையா? எந்த ஊருக்கு போயிருக்காங்க? சமுத்திரத்துக்குள்ள டவுனுக்குள்ள போயிருக்காங்க. சமுத்திரத்துக்குள்ள டவுன். சிவசமுத்திரம் பிக்னிக் போயிருக்காங்க. குட் மார்னிங் சார். ஏமா முதல்ல கார்ல வந்தேன், அப்புறம் மோட்டார் சைக்கிள்ல வந்தேன், அப்புறம் சைக்கிள்ல வந்தேன், இப்ப ரோடு மேல வர்றேன். விக்டர், நான் சம்பாதிக்கணும், அதுக்கு ஒரு வேலை வேணும். அது சரி, வேலை பார்க்காம எப்படி சம்பாதிக்க முடியும்? ஓகே. ஏப்பா இந்த மில்லு, பங்களா, காரு இதெல்லாம் வச்சிருந்தியே, அதெல்லாம் பத்திரமா இருக்குல்ல? அதெல்லாம் அங்கதான் இருக்கு, ஆனா நான் அங்க இல்ல. ஓகே. ஆமா, வீட்டுல ஒண்ணும் கோச்சிட்டு வந்துடலையே? ஒரு கொள்கையோட வந்திருக்கேன். கொள்கை இல்லாத மனுஷன் ஒரு மனுஷனா? இவன் மனுஷன். வாயா விக்டர். அதாங்க என் பேரு. ஆனா நான் ஒரு தப்பு செய்யலீங்க. தப்பா? ஆமாங்க, கேரேஜ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்து என்ன உங்க டிரைவர் சிமெண்ட் மூட்டை மாதிரி தூக்கி கொண்டாந்து போட்டாருங்க. நான் தாயா கூட்டிட்டு வர சொன்னேன். கூட்டிட்டு வந்தா பரவாயில்லையே, சுமந்துட்டு எல்லாம் வந்தாருங்க. ஐயா, எங்க மகனை பத்தி விவரம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமாமே? இப்ப அவன் எங்க இருக்கான்? சத்தியமா சொல்றேங்க, உங்க மகனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. விக்டர், நீ போய் சொல்ற. இல்லீங்க, இப்ப அந்த பழக்கத்தை விட்டுட்டேங்க. இப்ப நிஜம்தான் சொல்றேன், உங்க பையன் கோபத்தால விட்டு விட்டு போற விஷயம் எனக்கு தெரியாதுங்க. உத்தியோகத்துக்காக அவன் கஷ்டப்பட்டதும் எனக்கு தெரியாதுங்க. என்னங்க, பெட்ரோல் பங்க்லயோ இல்ல செருப்பு கடையிலயோ அவருக்கு வேலை வாங்கி கொடுத்தது நான் இல்லைங்க. இப்படி சொன்னா எப்படியா? என் மகனை நான் உடனே பார்த்தாகணும். அவனை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. வரலட்சுமி, கொஞ்சம் சும்மா இரு. விக்டர், அவனை பத்தி உனக்கு வேற என்னெல்லாம் தெரியாதோ அதையும் சொல்லிடு. இப்ப கேட்டீங்களே, இது நியாயமான கேள்வி. உங்க பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறாங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறாருங்கிற விஷயமும் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணை தேடிட்டு தான் அவர் கோவாவுக்கு போயிருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. கோவாவா? அவன் ஏன் எங்க போனா? அதான் சொன்னீங்களேம்மா, அந்த பொண்ணை தேடிட்டு. புரியல? அந்த பொண்ணை தேடிட்டு இவர் கோவா வரைக்கும் போயிருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு. அப்ப அவன் கோவாவில தங்குற இடமும் உனக்கு தெரியாது? தெரியாதுங்களே விமலப்பா. ஏங்க, அவர் பேலஸ் ஹோட்டல்ல தங்க போறேங்கிற சங்கதி என்கிட்ட சொல்லிட்டா போனாரு. பேலஸ் ஹோட்டல். சரி, நீ போலாம். சந்தோஷம். என்னங்க, தற்செயலா ஒரு சமயத்துல உங்க பையனை நான் பார்க்க வேண்டி வந்துச்சுன்னா நான் நிச்சயமா சொல்லுவேங்க. உங்க அப்பா அம்மா 2 பேரும் உள்ள பிரிஞ்சு துயரத்துல சோத்தையே மறந்துட்டு டீயும் பிஸ்கோத்து தின்னுட்டு இருக்காங்க. சரிதானுங்களா? வண்டி எடுப்பா.